திமுக அரசாங்கம் மானங்கட்ட அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கம் 2026 என் தளபதி முதலமைச்சர் ஆனா ஒரு டாஸ்மாக் கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்றதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இந்த மானங்கட்ட அரசாங்கம் நடக்குதுனால இந்த மரமேல் நகராட்சி சுத்தமான நகராட்சியா, தூய்மையான நகராட்சியா, நகராட்சி கேவலமான நகராட்சியா மாறிக்கொண்டிருக்குது. என் மக்களுக்காக, என் தமிழக வெற்றிக்காக தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இந்த பகுதியில் இந்த கடை வேணான்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுமே தவிர பொதுமக்களுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ எந்த பிரச்சனை கொடுத்து வைக்கலப்பா. இது திமுக அரசாங்கத்தை நாங்கள் முழுக்க எதிர்த்து பேசுறதுனால எங்கள் தலைமைக்கு, எங்கள் கட்சிக்கு நடக்கிற பெரிய ஒரு எங்கள் அழுத்தமே, எங்கள் கட்சி கொடுக்குற அழுத்தமே, ஆளுங்கட்சியோட அழுத்தமே இதுதான். நாங்கள் எது பண்ணாலும் அந்த இடத்துல போலீஸை வச்சு ஒடுக்குறாங்க, எங்களை அடக்குறாங்க. முடிஞ்ச இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு ரிமாண்ட் பண்ணி ஏற்று வண்டிலன்றாங்க. இந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பாக இங்கேருந்து எடுக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் மீண்டும் தொடர்ன்றதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். 2026 என் தளபதி முதலமைச்சரானா ஒரு டாஸ்மாக் கூட தமிழகத்துல இருக்காதுன்னு கொந்தளித்த டிவிகே நிர்வாகிகள். 2026 என் தளபதி முதலமைச்சர் ஆனா ஒரு டாஸ்மாக் கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்றதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இந்த ஒயின் ஷாப்பை இங்க இருந்து எடுக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடர்வோன்னு வாக்குவாதம். இந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பா இங்கிருந்து எடுக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் மீண்டும் தொடர்ன்றதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். பரபரப்பு சம்பவம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை பாவேந்தர் சாலையில புதுசா திறக்கப்பட்டிருக்க மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடிதான் புதுசா டாஸ்மாக் கடை ஒண்ணு திறக்கப்பட்டிருக்கு. குடியிருப்புகளுக்கு மத்தியிலையும் தேவாலயத்துக்கு பக்கத்திலையும் இந்த மதுபான கடை இருக்கிறதுனால அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்கூல் காலேஜுக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகளும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் ஒரு அச்சத்தோட அந்த பகுதியை கடந்து போறதா சொல்லப்படுது. செங்கல்பட்டு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பில் போராட்டம் நடத்துவதா அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில வழக்கம் போல மதுபான கடை திறக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்க நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் டாஸ்மாக் கடையை மூட சொல்லி கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. அப்போ சாலை ஓரமா போராட்டம் நடத்திட்டு வந்த கட்சியினர் திடீர்னு சாலைக்கு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. அப்போ அங்க பாதுகாப்பு பணியில இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திருக்காங்க. இதனால தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போலீசார் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க.